சே, ஸ்பீக், டாக், டெல் இந்த நாளுக்கும் யூசேஜில் வித்தியாசம் இருக்கு. ஸ்பீக்கை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸ்பீக்கோட 3 ஃபார்ம் ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். சேங்கிறது ஒருத்தர் என்ன வாக்கியம் பேசினார், என்ன வார்த்தை பேசினார்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது சே. ஆனால் ஸ்பீக்குங்கிறது என்ன பேசினார்ங்கிறத பற்றி கவலை இல்லை, ஆனால் அவர் அந்த பேசுதல்ங்கிற அந்த செயலை செய்கிறார்னு சொல்லும்போது ஸ்பீக். ஹீ ஸ்பீக்ஸ் அட் கான்ஃபரன்சஸ். அவன் கருத்தரங்களில் பேசுகிறான். என்ன பேசினாங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் பேசுங்கிற அந்த செயலை செய்கிறாருன்னு சொல்லும்போது ஸ்பீக். ஐ ஸ்போக் வித் ஹர் எஸ்டர்டே. நான் நேற்று அவளிடம் பேசினேன். என்ன பேசினேங்கிறத பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணல, ஆனால் நான் பேசினேங்கிற அந்த செயலை செஞ்சேன், அப்போ ஸ்பீக். ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். என்ன பேசுகிறாங்கிறத பற்றி கவலை இல்லை, அதாவது ஆங்கிலத்தில் என்ன பேசுகிறாங்கிறத கவலை இல்லை, ஆனால் அவர் ஆங்கிலம் பேசுகிறார். ஸோ பேசுதல்ங்கிற அந்த செயலை பற்றி நம்ம அந்த ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீக். ஆனால் என்ன வார்த்தை என்ன வாக்கியம்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணும்போது சே.